பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே அறிவிக்கின்றார்கள், 5 தன்மைக்குரிய பெண்கள், அந்த பெண்கள் அந்த அனைத்து பெண்களும் சொர்க்கத்திற்குள்ளே நுழையவே மாட்டார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். முதலாவதாக காசியாத்துன், அதாவது அந்த பெண்கள் எப்படிப்பட்ட பெண்கள் என்றால் ஆடை போட்டிருப்பார்கள், ஆனால் அரைகுறையாக போட்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட பெண்கள். வாரியாத்துன், இன்னும் சில பெண்கள் ஆடையே இல்லாமல் இருப்பார்கள். ஒமாயிலாத்துன் மும்மையிலாத்துன், இன்னும் அவர்கள் தங்களை ஆண்களின் பக்கம் சாய்ந்து விடுவார்கள், அவர்களும் ஆண்களின் பக்கம் சாய்ந்து விடுவார்கள். இப்படிப்பட்ட பெண்கள். இன்னும் மாயிலாத்துன் அஸ்னமத்துல் முஸ்லிம் மாயிலா, அவர்களுடைய கொண்டை எப்படி என்றால் ஒட்டகத்தினுடைய திமிலை போன்று இருக்கும். இப்படிப்பட்ட எல்லா தன்மையுடைய பெண்களும் நிச்சயமாக சொர்க்கத்திற்குள்ளே நுழையவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் பல எதிர்த்து நெருங்கினா சொர்க்கத்திலே நுழைய மட்டும் முடியாதல்ல, மாறாக அந்த சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது என்ற அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பற்றி கண்டித்து இந்த ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், பெண்கள் எந்த அளவிற்கு வேடிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், மா தரக்கு பாதி ஃபித்ரன் அலவால ரிஜாலி மினன் நிசா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே இருக்கும் வரை, வாழும் வரை எந்த ஒரு குழப்பமும் பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் பல பிரச்சனைகளும் குழப்பங்களும் வந்தது. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போதே கூறிவிட்டு சென்றார்கள், நான் மரணித்து சென்ற பிறகு இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே ஆண்களுக்கு பிரச்சனையும் குழப்பமும் வரும் என்றால் அது பெண்களை வைத்துத்தான் என்பதாக கூறிவிட்டு சென்றார்கள். காரணம், ஷைத்தான் கூறுகின்றான், இன்ன நிசா அபாரிக்கு ஷைத்தான், அதாவது பெண்களை வைத்துத்தான் ஷைத்தான் ஆண்களை வழிகெடுக்கின்றான் என்பதாக ஷைத்தான் கூறினார் என்று சொன்னால், எந்த அளவிற்கு ஷைத்தான் பெண்களை ஆண்களை வழிகெடுப்பதற்காக பயன்படுத்துகின்றான் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். எனவே பெண்கள் அனைவரும் ஷைத்தானுக்கு வழி கொடுக்காமல் தன்னுடைய கணவர்களுக்கு உண்மையாகவும் தன்னுடைய கணவனுக்கு ஒழுக்கமாகவும் மாறு செய்யாமல் இருந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏராளமான பெண்கள் தன்னுடைய கணவன்மார்களை மதிப்பதே கிடையாது. உதாரணமாக தாய் தந்தையை விட கீழே பார்க்கின்றார்கள் அதிகமான பெண்கள். எந்த அளவுக்கு சொன்னால், கணவனுடைய சொல்லை மனைவிமார்கள் கேட்பதில்லை, அதற்கு மாற்றமாக நடக்கின்றது. மனைவியினுடைய சொல்லை கணவன்மார்கள் கேட்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தாய் ஒரு வேலையை சொன்னால் செய்வது கிடையாது, தந்தை ஒரு வேலையை சொன்னால் செய்வது கிடையாது. ஆனால் மனைவி சொல்லாமலே மனைவியினுடைய துணியை கூட துவைத்து வைத்து விடுகின்றார்கள். மனைவி சொல்லாமலே வீட்டில் உள்ள பாத்திரத்தை எல்லாம் கழுவி வைத்து விடுகின்றார்கள். இந்த அளவிற்கு மனைவிமார்கள் கணவனை அடிமையாகவும் கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால், அத்தனை நபர்களை விடவும் ஒரு ஆண் தன்னுடைய மனைவிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றான். உதாரணமாக ஒரு ஆண் முக்கியமான இடத்தில் இருக்கின்றான், ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கின்றான். அந்த நேரத்தில் அவனுக்கு அழைப்பு வந்தால், போன் கால் வந்தால் அதனை முதலில் அவன் பார்க்கின்றான். தன்னுடைய தந்தையை அழைத்தால் அதை துணிந்து விடுகின்றான். தன்னுடைய தாய், தன்னுடைய சகோதரன், தன்னுடைய சகோதரி, தன்னுடைய நண்பன் அழைத்தால் கூட அதை துணிந்து விடுகின்றான். ஆனால் தன்னுடைய மனைவி அழைத்தால் உடனே அதை அட்டன் செய்து பேசுகின்றான். காரணம், மனைவி மீது அவ்வளவு பயம். வீட்டில் இருந்தால் வீடு ரெண்டாகிவிடும். அதன் காரணமாக அந்த ஒரு ஆண் தன்னுடைய மனைவி அழைத்தால் உடனே அட்டன் பண்ணி விடுகின்றான். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தாயை துணித்து விட்டான், தந்தையை துணித்து விட்டான், மகனுடைய அழைப்பை, சகோதரனுடைய அழைப்பை, நண்பர்களுடைய அத்தனை அழைப்பை துணித்து விட்டு மனைவியினுடைய அழைப்பை மட்டும் ஏற்கின்றார். காரணம், மனைவி மீது உள்ள பயம். இந்த அளவிற்கு பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றனர். இன்னும் சொல்ல போனால், ஒரு ஆண் தன்னுடைய வீட்டை வெளியே வந்தால்
காலரை தூக்கிவிட்டு பட்டனை கழட்டிவிட்டு கையை முறுக்கிவிட்டு வேட்டையை மடித்துக் கொண்டு இல்லாக மாசாக எதாக சுற்றுகிறான். ஆனால் வீட்டுக்குள் சென்றவுடன் மனைவியை பார்த்தவுடன் பூனையை போல் பதுகின்றான். காரணம், பெண்கள் அப்படி வசப்பட்டு இருக்கின்றார்கள் கணவன்மார்களை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் அறிவிக்கின்றார்கள், எனக்கு நரகம் காட்டப்பட்டது, எனக்கு நரகம் காட்டப்பட்டது. அந்த நரகத்திலே நான் அதிகமாக ஆண்களை பார்க்கவில்லை, அந்த நரகத்திலே நான் அதிகமாக பெண்களை தான் பார்ப்பேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதற்கு சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஆண்களை விட அப்படி பெண்கள் என்ன பாவம் செய்தார்கள், என்ன தவறு செய்தார்கள் என்பதாக கேட்டார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள், முதல் விஷயம், அந்த பெண்கள் அதிகமான பெண்கள் நரகத்தில் இருப்பதற்கு காரணம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே தன்னுடைய கணவனுக்கு மாறு செய்தார்கள், கணவனுக்கு கட்டுப்படாமல் நடந்தார்கள். அதன் காரணமாக தான் அதிகமான பெண்கள் நரகத்திலே இருந்தார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் அறிவிக்கிறார்கள். இரண்டாவது, உபகாரத்தை மறுக்கின்றார்கள். அதாவது அந்த கணவன் வாழ்க்கை முழுவதும் காலம் முழுவதும் தான் மனைவியுடன் இருக்கும் காலமெல்லாம் அந்த மனைவிக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் தேவையான அத்துணை பொருட்களையும் அத்துணை உதவிகளையும் பணங்களையும் அவனால் முடிந்த அளவுக்கு எல்லா விஷயங்களையும் அவன் மனைவிக்காக செய்து வருகின்றான். ஆனால் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கணவனால் மனைவிக்கு உதவி செய்ய முடியவில்லை, ஏதேனும் வாங்கி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த பெண் அந்த கணவன் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அந்த மனைவிக்கு என்னென்ன உபகாரம் உதவி எல்லாம் செய்தானோ அத்துணை மறுத்துவிட்டு மாறாய் தத்தும், நான் உன்னிடமிருந்து எந்த ஒரு நன்மையும் பார்க்கவில்லை, எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் பார்க்கவில்லை, நீ எனக்கு இதுவரைக்கும் ஒன்றுமே செய்யவில்லை என்பதாக ஈஸியாக அசால்ட்டாக கணவன் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை வாழ்க்கை முழுவதும் செய்த எல்லா விதமான அந்த உபகாரங்களையும் மறந்துவிட்டு பெண்கள் இவ்வாறாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அதன் காரணமாக தான் அதிகமான பெண்கள் நரகத்திலே இருக்கின்றார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு பெண்கள் தன்னுடைய கணவன்மார்களை கட்டுப்படுத்தி வழிநடத்துகின்றார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நம்முடைய பெண்களை, நம்முடைய மனைவிமார்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய கணவன்மார்களுக்கு சொல் பேசி கேட்கக்கூடிய மனைவிமார்களாகவும் தன்னுடைய கணவன்மார்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய பெண்களாகவும் ஒழுக்கமான பெண்களாகவும் நம் அனைத்து பெண்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கிய சிம்பாய் தருவானாக. ஆமீன். வாசல் தருவானாக.